ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி ஹாரராக எபிசோடு செம்மையாக போச்சுங்க. ஆக்சுவலாக சீரியலில் வந்து எல்லா கண்டென்ட்டும் வந்து டேரக்டர் டீம்ஸ் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். பட் சீரியலில் என்ன பற்றினு பார்த்துலாம். ஸோ வெண்ணிலா வந்து நியூஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கும் போது நம்ம கேஷுவலாக வந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காரு மார்னிங்கில். தாத்தா பாட்டி ஷாக் ஆகி என்ன விஜய் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்று ஃப்ரீயாக விடுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதனா நல்ல சீரியலாக இருந்தால் பாருங்கள், நான் ஆஃபீஸ் போய் கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேடம், அதாவது நம்ம ஹீரோனி மேடம் வந்து ஸ்டாலுக்கு கிளம்பும்போது மாமி ஓடி வந்து சத்த நெல்லிடி வெண்ணிலா கல்யாண குளத்தில் இருக்கிறா என்னடி அப்படின்னா, மாமி வேறு எதனா முக்கியமான வேலையாக இருந்தால் சொல்லுங்கள் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசிட்டு, உங்கள் சேரீ சூப்பராக இருக்குது மாமி சொல்லிட்டு போயிடுறாங்க. மாமி வந்து கன்ஃபியூஷன் மோடுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனிக்கு வந்து சேட் அனுப்புகிறாரு, வாய்ஸ் மெசேஜ். ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியும் விஜயும் வந்து ஆக்சுவலாக லவ்வர்ஸ் மாதிரி மொபைலில் சேட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி இருக்காங்க. அந்த மூமெண்ட்டும் செம்மையாக இருந்ததுங்க. ஹாய் பண்ணட்டி ஹவ் ஐ லவ் யூ, ஹாய் உமா கொடுக்குறது, அதெல்லாம் செம்ம ஒரு ரியாக்ஷனாக இருந்தது இன்றைக்கி கான்வர்சேஷனில் பார்க்கும்போது. ஸோ இந்த சேட் முடிஞ்ச பிறகு ஓகே நான் ஸ்டாலுக்கு போய்ட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஸ்டாலுக்கு போய்ட்டு அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. நான் உங்கள் கூட தான் இல்லை, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமான நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, தாத்தா பாட்டிக்கு போட்டு காட்டுறாரு. தாத்தா பாருங்கள் காவேரி எப்படி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. விஜய் ஓகே அப்பயே சொன்னேன், கரெக்டாக உனக்கு காவேரி தான் மேட்சான ஆள், கரெக்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உங்க கூட நிற்கிறோம் அப்படின்னு. ஸ்டாலில் வந்து அவங்க இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது சாரதாம்மா வராங்க. அவங்க வந்து என்னம்மா நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம் தானே வந்தேன் அப்படின்னு. பட் அந்த டைமில் வந்து யூடியூபர் ஒருத்தர்லேருந்து லைவ் போகிறாரு. வெண்ணிலா கல்யாணம் நடக்குமா அப்படின்னு. காவேரி டென்ஷன் ஆகி அதை வாங்கி உடைச்சிட்றாங்க. மொபைலை உடைச்சிட்டு அவங்க கோவமாக போயிடுறான். அதுக்கப்புறம் அம்மாவை ஆட்டோவே காமிச்சிடுறாங்க. விஜய் நம்ம சார் வந்து பார்க்க வராரு. என்னங்க ஆஃபீஸ் போலியான்னு, ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கான்வர்சேஷன் க்யூட்டாக போயிருக்கு. நான் ஜூஸ் தரேன் அப்படின்னு, இன்னும் உட்கார் நான் போட்டு தரேன் இந்த கான்வர்சேஷனை அந்த யூடியூபர் என்ன பண்ணால் தப்பாக வந்து லைவ் எடுத்து போட்டுறான். இதை பாருங்கள், விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கிறாரு, மிரட்டுறாங்க, காவேரி வந்து விஜயை மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பான லைவை வந்து கொடுத்துட்றாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதாங்க வந்து ஓவராலாக போச்சு. பட் சீரியல் பற்றி 6th எபிசோட் பற்றி நான் தனித்தனி ஷார்ட்ஸ் போடுறேன், முக்கியமாக சொல்லி ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.